வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு செய்கிறோம். எப்படின்னா, நிறையா பேர் வீட்டில் வெறும் மிளகாய் மல்லி போட்டு அரைச்சி வைப்பீங்க. கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கும். இது மிளகாத்தூள் மல்லித்தூளும் போடுவோம், மசாலாவும் அரைப்போம். இப்போ நாங்கள் மண்டப ஸ்டைலில் எப்படின்னா மசாலா அரைச்சி கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டு செய்வோம். அந்த மாதிரி இப்போ அதே ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு பாருங்கள். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ மட்டனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறோம். 20 கிராம் பீஸு இதுக்கு மேலே வெட்டாதீங்க, நல்லாயிருக்கும் பீஸு. இந்த மாதிரி 20 கிராம் பீஸ் வெட்டிக்குங்க. 1 கிலோ மட்டன் இருக்குது. செக்கெண்ணெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். கடலெண்ணெய், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். மஞ்சத்தூள் வச்சுருக்கிறேன். மல்லி புதினா இருக்குது, மல்லித்தலை இது, ஏலக்காய், சின்ன வெங்காயம். இது வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறோம். பட்டை ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு, மிளகு, தேங்காய் ஒரு சின்ன 2 செல்லு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். சீரகம், சோம்பு, மல்லி, வரமிளகாய், தக்காளி இது ஒரு 150 கிராம் இருக்கும். இது வந்து புதினா தழை, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் இருக்குது, மல்லித்தூள் 3 ஸ்பூன் இருக்குது, கறி மசாலா 2 ஸ்பூன் இருக்குது. இவ்வளவும் தேவையான பொருட்கள். வாங்க சமைக்க போகலாம். இப்போது இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தாச்சு. இப்போது வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது நம்ம இப்போ அந்த மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போது அது வறுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றுறோம். ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். பட்டை நிறையா போட்டுறாதீங்க, பட்டையோட காரமே உங்களுக்கு அதிகமாக அடிக்கும். அப்போ இதுக்கு தேவையாக 2 பட்டை. பொதுவாக கிராம்புன்னா முழுசாக போடணும். குழம்பு தாளிக்கும் போது கடிப்படும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 4 கிராம்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் போடுறேன். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுறோம். 1 டீஸ்பூன் மிளகு போடுறோம். 2 டீஸ்பூன் மல்லி போடுறோம். மல்லித்தூளும் போடுவோம்.